இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக மாறக்கூடிய ஒரு தருணம்லாம் வருங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறவங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியாக பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு இன்றைக்கி கடவுள் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. ஃப்யூச்சரை குறித்தின கவலைங்க. நிறைய பேர் வெளிநாடு போகலாமான்னு யோசிக்கிறீங்க. நமக்கு இப்படியே இருக்குது, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா வெளிநாடு போகலாமா, ஒர்க் அவுட் ஆமான்னு பார்க்குறீங்க. ஃப்யூச்சரை குறித்து நிறைய கவலைப்படுறீங்க, யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் செய்யலை. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, பிளான்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஒரு சின்ன பயம், ஒரு நெருடல். சரியாக இருக்குமா, நம்ம எடுக்கிற இந்த முடிவு நம்ம வாழ்க்கைக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு நிறைய ஒரு கன்ஃபியூஷனோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வாழ்க்கையை ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குங்க, மூமெண்ட்டே இல்லை. ஏதாவது ஒன்று செஞ்சால் தானேங்க அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இப்படியே யோசிச்சுட்டு பயந்த நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கடத்திட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தெளிவாக தெரியுது. ஆனால் உங்களால் முடியும். உங்களால் ஒரு புதிய பிகினிங், ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும்போது, ஒரு புதுசாக நீங்கள் ஒரு முயற்சியில் ஈடுபடும்போது அது அழகான ஒரு விஷயமாக மாறுது. நம்பிக்கையோடு சில பேர் ட்ராவல் போவீங்க, சில பேர் பிக்னிக்காக வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். சில பேர் ஒரு கெரியருக்காகவே அவங்க வாழ்க்கையவே ஃபுல்லாக டோட்டலாக அந்த பக்கம் போவாங்கங்க, ஃபாரினுக்கு. அங்கே போய் நம்மளோட வாழ்க்கையை மாறினாலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரீங்க. நிறைய பேர் பயந்துகிட்டே இருந்தீங்க, இது வரைக்கும் போகலாமா வேணாமா, ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பிரபஞ்சமே ஃபோர்ஸ் பண்ணுது, நீ போய் தான் ஆகணும், அப்போ தான் உனக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்கும், முன்னேற்றம் இருக்குன்னு அவங்க பிடிச்சி உங்களை புஷ் பண்ணுறாங்க. வாவ், மெஜிஷியன் தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க, அந்த விஷயம்லாம் கிடைக்குங்க. ஆனால் நெகட்டிவாக நீங்கள் ஏதாவது வேணும் வேணான்னு நினச்சிங்கனாலும் அந்த விஷயம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நெகட்டிவாக வேணாங்கிறத அதை பற்றி யோசிக்காதீங்க. பாசிட்டிவிட்டியாக எனக்கு இந்த விஷயம் வேணும், கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் போடுற எல்லா விஷயமும், நீங்கள் ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், ஒரு அன்பான பார்ட்னராக இருக்கலாம், ஒரு நியாயம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் உண்மையான எல்லா விஷயங்களும் வருது. எல்லாமே அங்கே எல்லா நாலேஜ் இருக்குது, இன்ஃபினிட்டி நாலேஜ் எல்லாமே தெளிவாக உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே சில பேர் மெடிடேஷன் பண்ண உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்லாம் என்லைட்மெண்ட் ஆக ஆக உங்களுக்கான அந்த ஒரு பவர் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க உங்கள் வாழ்க்கையில் அழகான ஒரு வசந்தமான காலம் பூத்துக்குழுங்க போதுங்க. இது பாசிட்டிவிட்டியான ஒரு கார்டு. அழகான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற கடவுளே கடவுளோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சே ஆக்சஸ் பண்ணி எப்படி நடந்துக்கணும் இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் புரிய வருங்க. கடவுளோட ஆக்சஸ், அவரோட கீ பாயிண்ட், அவரோட ஹெல்ப்போடு நீங்கள் இந்த பூமியில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத அழகாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய ஞானம் இருக்குது, நிறைய மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஒரு பியூரிட்டியான ஒரு ஹார்ட்டு. தெளிவாக உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன, நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாமே உங்களால் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு சூப்பரான நபர் தாங்க நீங்கள். உங்களால் முடியாதது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நெகட்டிவாக ஏதாவது முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் நடக்கும் கண்டிப்பாக. அதனால் எல்லா விஷயமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்பா. இந்த கார்டு வந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் இந்த கார்ட்லேருந்து டெக்லேருந்து எந்த கார்டுமே நான் எடுக்க போகிறது கிடையாது. இதில் வந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஃப்யூச்சரை குறித்து நிற்கிறீங்க. அவர் சொல்கிறாங்க, ஃப்யூச்சரை பார்த்துட்டு நிற்கிற, உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, நீ என்ன நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப் அவுட் எடுத்து வைக்கிறையோ அது சக்ஸஸாக கண்டிப்பாக தான் வரும். ஏன்னா எல்லாமே நீ தான் உருவாக்குற. நீ என்ன மனசில் நினைக்கிற, சந்தோஷமாக நான் ஆரம்பிக்கிற தொழில் நல்லா வரப்போகுது, அமோகமாக இருக்க போது, நீ மனசில் நினச்சின்னா அதான் நடக்க போகுது. உனக்கு அன்பான பார்ட்னர் தான் வருவாங்கன்னு நீ என்ன நினைக்கிறியோ, ஏன்னா நீ மெஜிஷியன், நீ நினைக்கிறது தான் உனக்கு கிடைக்க போகுது. நீ தவறாக ஏதாவது நினச்சேன்னா அதுதான் உனக்கு கிடைக்கும். அதனால் நான் ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் யோசிக்கிற விஷயம் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் இவங்க வருவாங்களா எதிர்பார்க்கலாமான்னு நினச்சிங்கன்னா அவங்க வராங்க, எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வரக்கூடிய அவங்க எனர்ஜியை நீங்கள் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தாங்க நீங்கள். ஏன்னா டிவைனே ஆக்டிவேட் பண்ணக்கூடியவங்க நீங்கள். அவங்க எனர்ஜிக்கு மேட்சான அந்த பர்சனோட எனர்ஜியை கரெக்ட் பண்ணி நீங்கள் அதை உங்களுக்கானவங்களாக மாற்றி உங்களை நோக்கி வர வைக்கலாம்.
அதுக்கப்புறம் சன் கார்டு வந்துச்சு. இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக எல்லா விஷயங்களும் இந்த குழந்தை எப்படி அழகாக சிரிச்சிட்டு இருக்கோ, எந்த விதமான கவலையும் இல்லாமல், அது ஏன் எப்போ எப்போ வந்து ஒரு குழந்தை சிரிக்கும்னா அதுக்கு பொறுப்பே இல்லாதப்ப, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நான் தான் இந்த உலகத்தில் வந்து இந்த என்னோட கெரியர் நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் எனக்கு அழகான ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெருசுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அது ஜாலியாக இந்த நொடியில் அந்த அந்த குழந்தையாக இருக்குது. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பெரிய விஷயங்கள் என்ன, ரிலேஷன்ஷிப்பு, நம்ம மேரேஜ், அதுக்கப்புறம் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட், இது 2 தாண்டி வேறு எந்த பிரச்சனையும் உலகத்தில் இருக்க முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனை, அதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக நமக்கான லெசன் வந்து படிக்க போகிறோங்க. அதனால தான் இந்த குழந்தை வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குது, அழகாக விழுந்து விழுந்து எந்திரிச்சு கற்றுக்குது. நீங்களும் வந்து விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போது ஐயோ வலிக்குதே அப்படின்னு நின்றுட்டு இருக்காமல், இந்த வழியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இனிமேல் அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸோட நாலேஜ் கிடைக்குதுங்க. இந்த நாலேஜ் சொல்லியெல்லாம் கிடைக்காதுங்க, பட்டா தான் கிடைக்கும். அதனால் படுறதில்ல, கஷ்டம் வர்றதில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அழகான ஒரு சூரியனே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது, தெரிஞ்சுக்கும் போது அழகான பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்குது. கடவுளே வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஒரு ப்ரொடெக்ஷனும், எல்லா விதமான உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த நேரத்தில் கடவுள் கொடுக்குறாங்க. ஒரு கடவுளோட வந்து ஒரு அழகான ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்குது, நிறைய நாலேஜஸ் இருக்குது. நீங்கள் குழந்த மாதிரி சிரிக்கலாங்க, நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை, நம்ம ஜாலியாக வாழ போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு பெரிய பொறுப்பெல்லாம் கிடையாது, எனக்கு குட்டி பொறுப்பு தான். அந்த ஈஸியாக நான் அந்த லெசனை படிச்சிட்டேன்னா, இப்போ வந்து நம்மளோட அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃப்யூச்சருக்கு உண்டான சில விஷயங்கள், நான் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு எல்லாமே அவங்க சேர்த்து வச்சுருவாங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் என்ன பண்ணணும், நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா அதுக்கு உண்டான விஷயம், அந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணுமோ அதை மட்டும் படித்தா போதும். என்னோடய வாழ்க்கை எப்படி நடக்கணும், என் வாழ்க்கைக்கு நான் அடுத்த கிளாஸ் படிக்கணும்னா அதுக்கு உண்டான பணம் கட்டுறது, ஃபீஸ் கட்டுறது எல்லாமே எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. அதுதான் கடவுள் சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையில் வளர்ந்ததுக்கப்புறம் நீ சின்ன குழந்தை தான், நீ பெரியவன்னு நினச்சிட்ட, படித்ததுனால உன்னுடைய அந்த அறிவுனால நீ அதை யூஸ் பண்ணி யோசிக்கும் போது என்னோட பவர் என்ன, நான் யார் அப்படிங்கிறத சில விஷயங்கள்லாம் நீ மறந்துட்ட, நீ தான் பெரியவன்னு நினச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண போய் அங்கே அடி வாங்குற. எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு உன்னோட பொறுப்பு மட்டும் பாரு. எப்படி கிளாஸில் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சியோ இங்கேயும் அதே மாதிரி உன்னோட லெசன் மட்டும் படி, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லையா? அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். அதனால் சூப்பராக சன் கார்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா இனிமேல் நான் கார்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு இது என்ன கார்டு, இது வந்து ஸ்ப்ரிட் அனிமல்ஸ் கார்டு. ஸ்ப்ரிட் அனிமல்ஸ் உங்களுக்கு வந்து என்ன விதமான கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு எஸ் ஆர் நோ, நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு விஷயமும் நம்ம அழகாக பார்க்க போகிறோங்க. இந்த ரீடிங் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா 3மே அழகாக அற்புதமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிட் அனிமல்ஸ் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா இன்வென்டார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு உண்மையாக டிசைட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா அதை தான் நீங்கள் வந்து ஜென்யூனாக நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க. நிறையா விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வந்து பதிவு பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து நிறையா ரோலுங்க, அதனால் போராட்டம் வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. கடவுளுக்கே சில நேரம் குழப்பி விட்றீங்க. உங்களுக்கு இது கொடுத்தா சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கடவுள் அது கொடுத்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இல்லை. அப்போ எந்த விஷயம்தான் கொடுத்தாக்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் என்ன தான் கேட்குறீங்க அப்படின்னு பிரபஞ்சத்தையே குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு தெளிவான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெளிவாக டிசைட் பண்ணி கேளுங்க. பிரபஞ்சம்லாம் எங்கேயும் போயிடாது, ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. எனக்கு இது வரணும், சீக்கிரம் வரணும், அப்படி போயிடணும், நம்ம பேசலைன்னா விட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லாமே உங்களை நோக்கி யார் இருக்கணுமோ அவங்க கண்டிப்பாக உங்களை நோக்கி தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க, ரியலாக பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு கார்டு ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஷின் போயிடலாம். பார்ட்னர்ஷிப், வாவ். உங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கணுங்க. எப்படி இருக்கீங்களோ உங்களை ஒரு பார்ட்னராக, லைஃப் பார்ட்னராக, சோல் பார்ட்னராக உங்களை நீங்களே ஏற்றுக்கணும். சில பேர் வந்து நான் எதை தொட்டாலும் எனக்கு விளங்கவே விளங்காது, நான் எதை ஆசைப்பட்டு நான் கெரியருக்குள்ளே போனாலும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கேட்டாலும் எனக்கு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்கள் பர்சனாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டு, நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரவங்க அப்படிங்கிற நிறைய விஷயம், பாசிட்டிவிட்டியாக உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாம் நீங்கள் அதை பாராட்ட செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே வாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க கடவுள்கிட்டே கேளுங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, எனக்கு அடுத்த ஸ்டெப் போகிற தெரியல, எனக்கு ஹெல்ப் கொடுங்கன்னு நீங்கள் கடவுளை கேளுங்க. உங்களோட அந்த அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு அங்கங்கே ஒரு ஸ்டெப்
ஒரு ஹெல்ப்லைனும் ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்குற சில நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினச்ச விஷயம் செய்யலாமா வேணாமா, இந்த 48 மணி நேரத்தில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேணாமா. இது தற்போதைய ஒரு விஷயம் எனர்ஜி தாங்க. இதுக்காக குறித்து நீங்கள் கவலைப்பட்டுலாம் இருக்க வேணாம். இது எப்பயுமே இந்த ஆன்சர் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் என்னன்னு ஓப்பன் பண்ணிடுறேன். வாவ்! எஸ் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பில்டப்பே தேவையில்லைங்க. நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க 48 மணி நேரத்துக்குள்ளே. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருங்க. கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பயணத்தை நோக்கி விடாமல் துரத்தி அதை குறித்த பயணம் வந்து போயிட்டே இருங்கங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.